الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إن مكناهم في الأرض وأقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் என்று குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்குமாக நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஓதிய இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்தி வஅகாமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகா, இவர்களுக்கு நாம் இந்த பூமியிலே வசதி வாய்ப்புகளை கொடுத்தால், வசதியாக வாழ வைத்தால், தொழுகையை அவர்கள் கடைபிடித்து ஜகாத்தை முறையாக வழங்குவார்கள். வஅமரு பில் மஅரூஃப் வநஹவு அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தடுத்து வாழ்வார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ்வுடைய நியாமத்துகளையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடன் நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பாக சொல்லி காட்டுகின்றான். சுதந்திரம் என்பது ஒரு நிஅமத், அருட்கொடை. அதற்கு நன்றி செலுத்துவது என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு கடமை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு நாம் நன்றியும் செலுத்த வேண்டும். சுதந்திரம் இருந்தால்தான் நம்முடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்ற முடியும். சுதந்திரம் இருந்தால்தான் சமூகத்தினுடைய வளர்ச்சியை நம்மால் கொண்டு வர முடியும். நம்முடைய கண்ணியத்தையும் நாம் பாதுகாக்க முடியும். சுதந்திரம் இருந்தால்தான் அங்கு அமைதி பிறக்கும். அமைதி இருந்தால்தான் நல்லிணக்கமும் அங்கு பிறக்கும். நல்லிணக்கம் இருந்தால்தான் நிலைத்தன்மை ஒரு நாட்டிலே ஒரு வீட்டிலே எங்கும் நிலைத்திருக்கும். பொருளாதாரத்தில் உயரடைய வேண்டும் என்றால், கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், சமூக வளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும், வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்குரிய வாய்ப்பு எப்படி கிடைக்கும் என்றால் அங்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் கண்ணியத்தையும் இந்த சுதந்திரம் வலுப்படுத்தும். எனவே சுதந்திரம் என்பது மிக முக்கியம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சுதந்திரம் என்றால் என்ன, அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, உடல் ரீதியாக ஒரு அடக்குமுறையில் இருக்கக்கூடிய அந்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை அடைவதுதான் சுதந்திரம் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அது சுதந்திரம் தான். ஆனாலும் உண்மையான சுதந்திரம் என்னவென்றால் இஸ்லாத்திலே அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணிவதன் மூலமாக நன்றியை செலுத்துவது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய நல்லடியார்களாக வாழ்வதுதான் உண்மையான ஒரு சுதந்திரம். ஃப்ரீடம் ஆஃப் அகீதா, ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த், இதுதான் இறுதி சுதந்திரம், உறுதி சுதந்திரம், மிக பெரிய சுதந்திரமும் கூட. அருமையானவர்களே, ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். உண்மையான சுதந்திரமாக இருப்பவர் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள்.
மன் இஸ்தக்னா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இஸ்தக்னா அக்னாஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல். மற்றவர்கள், அதாவது மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் ஒருவர் தனியாக முயற்சி செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு வைங்க, அது சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த தேவைகளுக்காக அடுத்தவரிடத்தில் கையேந்தாமல் சொந்தமாக முயற்சி செய்து வாழக்கூடியவரை அல்லாஹ் வளப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னாங்க, ஒமன் இஸ்தஅஃப அஃபஹுல்லாஹு அஸ்ஸ வஜல். யார் ஒருவர் மற்றவரிடத்தில் போய் கேட்டு அதை அடையாமல் தனது கண்ணியத்தை அவர் பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். இரண்டாவது. மூன்றாவது, மனிஸ்தக்ஃபா கஃபாஹுல்லாஹு அஸ்ஸ வஜல். தன்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தையும் போதிய அளவு போதும் என்று சொல்லி மன நிறைவோடு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், அடுத்தவன்கிட்ட போய் கேட்கல, வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனை அல்லாஹு தஆலா மன நிறைவோடு வாழச் செய்வான். இது மூன்றாவது உபதேசம். அடுத்து இந்த ஹதீஸிலே நான்காவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒமன் சஅல வலஹு கீமத்து அவ்கியத்தின் ஃபகத் அல்ஃபஹ. போதிய அளவு பணம் இருக்குது அல்லது செல்வம் இருக்கிறது, நியாமத்து இருக்கிறது என்றால் அது ஓரளவு குறைவாக இருந்தாலும் பொருந்திக் கொண்டு அந்த வாழ்க்கையை அவன் வாழ்கின்ற பொழுது யார்கிட்டையும் போய் கையேந்தி சுயமரியாதையை விற்று அடுத்தவரிடத்தில் சார்ந்து இருக்க இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அதுதான் உண்மையான சுதந்திரம். மற்றவரிடத்தில் போய் அதையும் தாண்டி மற்றவரிடத்தில் போய் தன்னிடத்தில் தேவையான அளவு வைத்துக் கொண்டே அடுத்தவரிடத்தில் போய் கையேந்தக்கூடிய ஒரு செயல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்ததோடு மட்டுமல்லாமல் அது கேட்பது கெட்ட நாடுதல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மற்றவரிடத்தில் அடிமையாக சார்ந்து வாழாமல் சுயமரியாதையோடு ஒருவன் வாழுகின்ற பொழுது அதுதான் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். உண்மையான சுதந்திரவாதியினுடைய குணங்கள் என்னவென்றால், அவனிடத்தில் கொள்கை இருக்கும், தைரியம் இருக்கும், நேர்மை அவனிடத்தில் இருக்கும், வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹ்வை மட்டுமே அவன் சார்ந்தவனாக இருப்பான். வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபித்னாக்களும் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த பிரஷர் அடக்குமுறை அழுத்தங்களை எல்லாம் அவன் தைரியமாக அவன் கையாளுவான். எளிதில் அவனை அந்த அழுத்தங்கள் அசைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தின் சுதந்திரத்திற்கான சவால்கள் என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே 1957க்கு பிறகு இன்று வரையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் ஒரு சில பேர்களுடைய நிலை என்னவென்றால், வெளிநாட்டு சித்தாந்தங்கள் சிந்தனைவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு வெளிநாட்டினுடைய சித்தாந்தங்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் அடிமையாக சிக்கிக்கொண்டு சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மனவேதனையாக இருக்கிறது. அதுபோல கட்டுப்பாடு இல்லாத பொழுதுபோக்கு, மார்க்கத்தின்படி வாழாத ஒரு வாழ்க்கை, சமூக ஊடகங்களை தவறான வழியில் பின்பற்றுவது, பயன்படுத்துவது, அகீதாவை தகர்க்கக்கூடிய சில சித்தாந்தங்களை வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்வது, இது எல்லாம் இதில் சிக்கிக் கொள்வதெல்லாம் இன்றைய காலத்தின் அடிமைத்தனம். அதிலிருந்து சுதந்திரமாக மக்கள் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் யூனுஸிலே, ذَلِكُمُ رَبُّكُمُ الْحَقُّ. அல்லாஹ் தான், நிச்சயமாக அல்லாஹ் தான் உண்மையானவன், அவன் தான் உண்மை. the ultimate truth அல்லாஹ் தான், அல்லாஹ்விடத்தில் தான். فَمَاذَا بَعْدَ الْحَقِّ إِلَّا الضَّلَالُ. அந்த அல்லாஹ்வுடைய அந்த உண்மையை தாண்டிய ஒரு உண்மை ஒன்று உண்டா? அதை தாண்டி என்னவெல்லாம் நீங்கள் அதற்கு எதிராக சிந்திக்கிறீர்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக இந்த உலகத்தில் ரொம்ப கவர்ச்சிகரமாக என்ன எல்லாம் வருகிறதோ அவை அனைத்தும் இல்லதலால், அவை அனைத்தும் வழிகேடுதான். ஃபஅன்னா துஸ்ரஃபூன். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, ஃபஅன்னா துஸ்ரஃபூன். அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்கு, நபி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கிறது, அகீதா இருக்கிறது, தௌஹீத் இருக்கிறது. இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எப்படி மடமாற்றம் செய்யப்படுகிறீர்கள், மாற்றப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே சுதந்திரமான மனப்பான்மையுடன் கூடிய மதானி
மதானி உம்மாவை நாம் உருவாக்க வேண்டும். அது சொந்த வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை போதித்துக் கொடுக்க வேண்டும். மரியாதையும் ஒத்துழைப்பையும் அவர்கள் அமைதியையும் வளர்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சமூகத்தில் வாழக்கூடியவர்கள், தலைவர்கள் நீதி, நேர்மை, நியாயம் இவர்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் அமைய வேண்டும். தனிநபர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்படி வாழுகின்ற பொழுது மதானி சகோதரத்துவத்தோடு கூடிய, மத நல்லிணக்கத்தோடு கூடிய, சிறப்புமிக்க, வளர்ச்சி மிக்க, முன்னேற்றம் அடைந்த சமுதாயமாக, மதானி உம்மாவாக இந்த உம்மா உருவாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி நம்மை சுதந்திரமானவர்களாக சுயமரியாதையோடு அடுத்தவரிடத்தில் கையேந்தாதவாறு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.